பாஸ்கா 4ஆம் வெள்ளி தொழிலாளரின் பாதுகாவலரான புனித யோசேப்பு விழா. முதல் வாசகம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 26 முதல் 33 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்புச் செய்தி நமக்குதான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்தபோது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலியாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்புக்கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் கலத்தைப் போல அவர்களை நொறுக்குவீர். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களை விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரை எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். இவர் தச்சருடைய மகன் அல்லவா? மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 54 முதல் 58 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய சிந்தனை. இவர் தச்சருடைய மகன் அல்லவா என்று ஏளனம் நிறைந்த மனப்பான்மையுடன் கேட்டவர்கள் இயேசுவின் சொந்த ஊரைச் சேர்ந்தவர்கள்தான். தச்சர் மகன் என்று அறியப்படவும் நசரேயன் என்று அழைக்கப்படவும் இயேசு வெட்கப்படவில்லை. இன்று உழைப்பாளரான புனித யோசேப்பின் விழாவை கொண்டாடுகிறோம். இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு தச்சு தொழில் புரிந்தார். அவர் உழைக்கும் மக்களின் பாதுகாவலராக திகழ்கின்றார். உழைப்பின் மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ளவும் உழைப்பாளர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படவும் இவ்விழா நமக்கு உதவுகின்றது. உழைப்பாளரான புனித யோசேப்பு உழைக்கும் மக்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் பாதுகாவலாக இருக்கிறார் என்பதையும் இவ்விழா நமக்கு நினைவூட்டுகின்றது என்று குறிப்பிடுகின்றார் திருத்தந்தை 12ஆம் பயஸ். உழவுக்கும் தொழிலுக்கும் மதிப்பளித்து உழைப்பாளரை உயர்வாக கருதி அனைவரும் மேன்மையுற புனித யோசேப்பு நமக்காக பரிந்துரை செய்வாராக. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி.